பார்க்குறா கையில் மெஹந்தி போட்டிருக்கா. இப்போ அவளுக்கு தான் நம்ம சாப்பாடு செய்து சாப்பிட்றது, அவளுக்காக தான். அடுத்தது வந்து பொம்மி வந்து பூண்டு உரிக்கிறா. கீர்த்தி வந்து வெங்காயம் கட் பண்ணுறா. முகத்தை காட்டுமா? ஓகே. அர்ச்சனா முகத்தை காட்டு. அர்ச்சனா பண்ணுறா. ஜீவா வந்து பாத்திரம் விளக்குறா. அக்கா வந்து அக்கா வந்து நல்லா இருக்கும். பிரியா இல்ல யாரு? நான் வீடியோ அவள்கிட்ட காட்டுறதுக்கு. லைவா காட்டினா அவ எடுக்க மாட்டாளே, ரன்னிங்ல எல்லாம் இருப்பாங்க, கிளம்புறது எல்லாரும் செய்யறது பார்க்க நல்லா இருக்கும். நான் எப்படி வேர்த்திருக்க பாத்தியா? உங்க அம்மா ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க, நான் வேர்த்து போயிருக்கேன். அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மாண்டை காட்டுவோம். இதை காட்டு. இந்த பாரு, இது பாரு, எல்லா வேலையும் கெடுக்குது. மறக்கிறதா அது இந்த பெரிய பஞ்சு. எல்லா வேலையும் கெடுக்கலாம். இல்ல இல்ல இப்ப வந்து பூந்தி தயிர் வேணும். பூந்தியா? அக்கா நீ சமையல் பண்ற மாதிரி காட்டுறேன். பரவாயில்ல, நான் சமையல் தான் பண்றேன். நான் காட்டெல்லாம் அக்கா என்ன பண்ணி இப்ப என்ன ஓகே. அப்புறம் முட்டை பொடி மாஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மட்டன் குழம்பு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வு. இது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறாங்க, சிக்கன் 65 பண்ணுறாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அது கூட சிக்கன் எதில் போட்டோம்? நம்ம எதில் போட்டோம்? என்ன மசாலா போட்டோம்? கோபி மசாலா போட்டு பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், கோபி மசாலா போட்டு பண்ணது அவ்வளோ சாஃப்டாக. ஆமாம், நீ தான் எடுத்த, அதனால கோபி. ஆமாம், சாஃப்டாக இருக்குது. இதை பாருங்க, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சாப்பாடு ஆகுது. அப்புறம் வேற என்னம்மா? பொடி மசாலா. இப்போ பாருங்க, பாயாசம் இண்டக்ஷன், அது என்னம்மா, இன்ஸ்டன்ட் பாயாசம். அவ்வளோ சுவையான இன்ஸ்டன்ட் பாயாசம். எல்லாமே எங்கள் அக்கா போட்டு தான் பண்ணியிருக்காங்க. முட்டை பாருங்க, இன்னைக்கு செம்ம விருந்து எங்களுக்கு. இதை பாருங்க, சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார், இது ரசம், எல்லாம் எங்கள் அக்கா பொண்ணு பண்ணியிருக்காங்க. அவங்களோட விருந்து தான் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் விருந்து போடுறாங்க எங்களுக்கு. இவங்க தான் எங்கள் அக்கா பொண்ணு, அக்கா தங்கச்சி பொண்ணு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதர் பண்ணுறோம். இதை பாருங்கள், ஒயிட் ரைஸ் எப்படியாவது இண்டக்ஷன் சொல்லி இவங்க தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணது, எல்லாம் இவங்க தான்ப்பா. ஆமாம், நம்ம எல்லாமே அவங்க தான். காரில் கூப்பிட்டு போனது இவங்க தான். காரில் கூப்பிட்டு போயிட்டு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்குறேன். இல்லைம்மா போதும், ஓகே, ஆஃப் பண்ணலாம். இது கோல்டன் கலரில் வர்றதுக்கு முன்னாடி பண்ணது தெரியுமா? கோல்டன் கலரில் வர்றதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். ஓகே, தூக்கி கீழே வச்சிடலாமா? ஓகே, பார்த்துமா. அடுத்தது நம்ம முட்டை பொடி மாஸ். முட்டை பொடி மாஸ்க்கு கடாய் அடுப்பில் வைப்போம். செம்ம சூப்பரா இருக்கு. ஆமா, வாவ், யம்மி யம்மி. இத பத்த வச்சிடலாம். இப்போ நம்ம பொடி மாஸ், பச்சை மிளகா போட்டு அப்படியே போடுங்க. பச்சை மிளகா அப்படியே போடுங்க. பச்சை மிளகா போதும். மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆமாம், அப்போதான் பொடி மாஸ். நம்ம வாங்கணுமா தெரியல. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருமா, டேஸ்ட் பாருமா. நான் போடவே இல்லை தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் கலக்கும் போது. நீ பாருமா, உப்பு பாருமா. ஆனாலும் சும்மா பார்த்துட்டு பண்ணு. நீங்களே பாருங்க. போடு. உப்பே இல்லைம்மா, உப்பே போடல. பொடி மாசா இன்னுக்குள்ள என்ன எண்ணெய் உள்ளெல்லாம் வேண்டாம், எண்ணெய் எடுத்துரு. சரி, ஆனால் பெப்பர் இருந்தால் நல்லாயிருக்கும். இல்ல என்ன தாக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாமா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்னம்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு. நீ வேணா பாரு, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லு. உப்பு அங்கே அப்புறம் போட்டுக்கலாமா. அது இது பொடி மாஸ் பண்ண பிறகு கூட போட்டுக்கலாம். கடுகு பொஞ்சிச்சுன்னா செம்மையாக இருக்கும். நீ வேணா சாப்பிட்டு பார்த்து நீ இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். நீ வீட்டில் போயிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ண போறேன். பெருமா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பாரு. சாம்பார் பொடி போட்டாங்கம்மா. இல்ல இல்லடி எல்லாத்தையும் போடுறேன். டீ தூள் மட்டும் போட்டுறாதீங்க சித்தி, பக்கத்துல தான் இருக்குது. நீங்க போடுங்க, நான் கலர் கிடையாது. அது போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும்.
அது அப்படியே ஆம்லெட் மாதிரி தூக்கி போட்டுருவா. பூரி எண்ணெய் நிறைய போட்டா. அப்படியா? அம்மா பல்லக்கு பொடி மாஸ் ரெடி ஆகுது. ஆமாம் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆமா போட்டுட்டா என்ன பொம்மி. பரவாயில்ல நல்லதா பரவாயில்ல அது அப்பா இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. அது வேற டேஸ்டா அதுதான் நல்லா ருசியா இருக்கும் தெரியல உங்களுக்கு. எண்ணெய் வந்து நிறைய பொம்மி போட்டா இது வந்து நீங்க அதையே திருப்பி திருப்பி எனக்கு மனசு வேதனையா இருக்கு. யார் பொம்மினா தோச்சி சித்தி உப்பு கரெக்டா இவங்க தான் இல்ல. பொம்மி. ஆமா உப்பு கரெக்டா எல்லாம் சொன்னீங்க சித்தி. கரெக்டா இருக்கா? அப்புறம் வந்து இவங்க தான் பொம்மியோட சித்தி. அப்புறம் வந்து இது வந்து டேஸ்ட் இல்லாம போச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க தான். நிறைய அழகா இடிச்சிருக்கலாம். இடிச்சிருக்கலாம் அதுக்கு இடிச்சு போட்டுப்பேன். அடிச்சு தரேன். இப்ப கூட இடிச்சு போடலாம். எடுமா அந்த இடுப்பாங்க எடுமா. வேணாம் நீ இவ்வளவு போட்ட பிறகு அது போட்ட ஒண்ணா போடாம இருந்தோம். அது எடுமா நான் போடுறேன். ஏமா ஒரு குறை. இல்லம்மா அங்க தோமா பக்கத்துல இருக்கு பாரு, சித்தி பக்கத்து அம்மா பக்கத்துல ஏதோ இருக்கு பாரு. இதான் இடி எடு. அந்த மிளகு எடு. மிளகு தான். இந்தா மிளகு அந்த மிளகு எடு. மிளகு மிளகு தான் மிளகு 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 புடி 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 இதை வந்து சித்தி வந்து சாம்பார் பொடி வெளியே எடுத்து சொல்லலாம். நீ போடுமா. நம்ம சமையல் பண்ணும்போது டக்கு டக்குன்னு பாத்திரத்தை கழுவி வச்சிடணும். சாம்பார் பொடி இது நம்ம மிளகு பொடி உள்ள போட்டோம். நீங்க அடுத்து சாம்பார் பொடி நீங்க வெளியே எடுக்கணும். மிளகு போட்டேன். ஆச்சி மிளகாய் தூள் எடுக்கணும். ஆமா இதெல்லாம் நீங்க வெளியே எடுக்கணும். போட்டது எல்லாத்தையும் நாங்க இப்ப மிளகு பொடி போடு. எல்லாத்தையும் எடுக்கணும் வெளியில. இந்த எல்லாம் தானே போட்ட நீ. அங்க அக்கா சொல்றா எல்லாம் நல்லா இருக்குமா போட்டா. ஆமா தக்காளி கூட போட்டுக்கலாம் இதுல. இப்ப தக்காளி தான் இருக்கே வெட்டி வச்ச இதுல தக்காளி கூட போடலாம். கொஞ்சம் மயங்க இருக்கு தக்காளி. நல்லா இருக்காது டிராமா. பிரிச்ச மூடு பிரிச்ச மூடு பிரிச்ச மூடு பிரிச்ச மூட்டு போ. என்னம்மா அது நல்லா இருக்க போகுது. பாருமா நீ வேணா. நல்லா இருக்கும். பச்சை தக்காளி பச்சை தக்காளி போட்டு தரமா சாப்பிடுவோம். குடமிளகா இருந்தா போட்டுக்கலாம். உடம்புல போடலாம். அது தப்பு இல்ல. யோ தக்காளி போடக்கூடாது, குடமிளகா போட்டு பாருங்க. என்னயா கதை விடுற? இதுல இருந்து தெரிஞ்சல என் சமையல் எப்படி இருக்கும்னு. சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கும் பாரு. பாக்க இடிச்சு போடு. சீரகலாம் வேணாம். அப்படியே போடு. அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம போடுறோம் பாரு. அப்படியே தூவி போடும்போது மஸ்ட் பெட்டர். மஸ்ட் பெட்டர். இப்போ எடுங்க சாம்பார் பொடியா. சாம்பார் பொடி எடுக்கணும். இப்போ சாம்பார் பொடி எடுத்தது மிளகு. சாம்பார் பொடி எடுக்கணும் தலைவி. தலைவி இது தலைவி போதுமா? போடு தலைவி. இது மேலேயே சாப்பிட்டு பாரு தலைவி. எம்மி நல்லா இருக்கா? எம்மியா இருக்கும். கலக்கி மாதிரி இருக்கு. கொஞ்சம் கறி குழம்பு இதில் ஊற்றினா கலக்கி. ஆமா அது கரெக்ட். இது தூக்கி கறி குழம்புல ஊத்தி இந்தா நீ கிளறு தோசையில பார்த்து. பண்ணா கறி தோசை. இப்போ நீங்கள் தான் செய்கிறீங்க சமையல்லாம். அர்ச்சனாவும் பொம்மியும் செய்கிறாங்க. நான் வந்து வேடிக்கை பார்க்குறேன். ஓகே கறி குழம்பு செஞ்சீங்க பாத்தீங்களா? நான் மறக்கவே மாட்டேன். பாரு நீ வேணா கறி குழம்பு டேஸ்ட்டை பாரு. இல்ல குழம்பு செஞ்சீங்க. யாரு போட்டு இருக்கும் போதே இப்படி பண்ணுவான். பண்ணியா சமையல் தக்காளி போட்டுமா? வாஷ் பண்ணு வாஷ் பண்ணு. அம்மா கேட்குறாங்க. இது கூட வச்சுட்டீங்க. அதெல்லாம் மேலே போட்டு மூடி விட்டுருமா. அதான். சரி எடுத்து போலாமா? ஆமாம் ஃப்ரீயாக வெயிட் பண்ணுவோம் வந்து. ஆமாம். ஓகே தெரியுமா? போடு உருவி போட்டு ஃபுல்லாக போடு. போடியா போடு. மீதியை டஸ்ட்பினில் போடு. முழுசாக போடுறா போகிறேன். போடு. சூடு பண்ணலாம் தானே சித்தி. இது செம்மையாக இருக்கே பார்க்கவே. எது பொடி மாசு. பொடி மாசு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல எனக்கு. அதான் சரி ட்ராஷ் பேக் தோமா. இதோ அந்த ட்ராஷ். தருமா ஹியர் ட்ராஷ். இப்போ என்ன பண்ணலாம்? சாப்பாடு எடுக்கணும். சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். செம்ம இன்னும் 10-5 நிமிஷத்துல சாப்பிட்றேன். ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்க கிளம்ப வச்சு. ஆமாம் சாப்பிடலாமா? ரெஸ்ட் எடுக்கலாம். சரி நீ வரியா? நான் வரேன். இந்த சிக்கனை மட்டும் நான் எடுத்து வந்துடுறேன். சரி வீடியோ ஆஃப் பண்ணுங்க. வீடியோ ஆஃப் பண்ணுமா? ரைஸ் எடுத்து வாங்கப்பா. ரைஸ் எடுத்து வாங்க. சித்தி வீடியோவா ஷேர் பண்ணு சித்தி. என் நம்பர் சேவ் பண்ணு. நீ ஸ்டேட்டஸ் பார்க்கவே மாட்டேற. அப்படியா? பொம்மிக்கு
என் நம்பர் சேவ் பண்ணி நான் சேவ் பண்ணிருக்கேன் வெளியில பண்ணி கொடுத்தால சாப்பிடு அதான் சாப்பாடு செய்து போடுற ஃபங்க்ஷன். ஆமாம், லீலா சடங்கானதுக்கு நாங்கள் சாப்பாடு செய்து போடுற ஃபங்க்ஷன். அதனால் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் செய்திருக்கோம். வெரி டேஸ்டி. இவங்க தான் லீலா. இவங்க வந்து இது இப்போ பாரு வாயில் நான் வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் அக்கா வந்து தாம்பரத்துலேருந்து வந்திருக்கா. என்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் எங்கள் அக்கா. இது வந்து எங்கள் பெரியக்கா வீடு. இவங்க வந்து எங்கள் பெரியக்காவோட முதல் பொண்ணு. இவங்களோட பொண்ணு தான் லீலா. எங்கள் வீட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மூணாவது ஜென்ரேஷன் ஏஜ் அட்டன் பண்ணது. அதனால நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக வந்திருக்கோம். இவங்க தான் எங்கள் பெரியக்கா. இது வந்து என்னோட பொண்ணு. எல்லோ கலர் சுடிதார் வந்து எங்க மருமகள், மூத்த மருமகள், எங்க குடும்பத்தோட மூத்த மருமகள். இன்ட்ரடக்ஷன் மெயின் பார்ட்டியை விட்டுட்டேன். பேத்தி, பெரிய பேத்தி, அக்கா பேத்தி. ஆமா, பையனோட பேத்தி. குட்டி அதெல்லாம் சொல்லலையே. அச்சே, வாயில கடிக்குதா? சரி, பேத்தியா? லீலா போ. ஏய் யானி போம்மா, கீர்த்தி போமாங்க. கீர்த்தி, இந்த யானி மட்டும். ஏய் அம்மா மறைக்கிற. சூடு சூடு அம்மா, குழந்தை சூடுக்கா. தூக்கிட்ட விடு. ஆமா, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் எங்க அக்கா பொண்ணு லீலா போடுறா மெகந்தி. தள்ளக்கூடாது பாப்பா. நான் இந்த நம்பர் சேவ் பண்ணுவேன். ஓகே. ஏய் இறங்கி வந்துடும், வேணாம் போடு. ஐயா வந்து வச்சானா நேற்று போட்டு அப்புறம் வரும்.